இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ நிஜமாகவே இந்த கதை தான் கொஞ்சம் சென்சிபிளாக போகுது. சென்சிபிளானா ஒரு பேச வேண்டிய விஷயத்த பேச ட்ரை பண்ணுற ஒரு ஹீரோயினை காமிக்கிறது ஒரு பெரிய அபூர்வமான விஷயமா இருக்குது. எல்லோரும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறதும் இல்லை எவ்வளோ கஷ்டத்தை காயத்தை மற்றவங்க கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நடுவில் ஓரளவுக்கு காவேரியுடைய கதாபாத்திரம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா காவேரி நிவினை பார்த்துட்டு இருந்ததை வச்சு நல்லா ஏற்றி விடலாம் அப்படின்னு ராகினி யோசிச்சது பாதி ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும், முழுசாக ஒர்க் ஆகாட்டியும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே வந்தோடனே விஜயை பார்த்து உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே கேட்கணும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை உங்களுடைய மனைவி காவேரி இருக்காங்க, அவரோட எக்ஸ் லவர் நிவினை பார்க்க போனேன் அன்றைக்கி. அவள் நீங்கள் பார்க்க போனதை நான் பின்னு தொடர்ந்து தான் போனேன். நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் சந்தோஷப்படாமல் போகிறீங்க நீங்கள் 2 பேரும் நினச்சேன். பார்த்தா இவன் அங்கே போகிறா அப்படின்னு ஒரு வீடியோவை காமிச்சு நிவின் வீட்டுக்குள்ளே போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது ஒரு ஷாக் ஆகிட்டார். இல்லை கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் எக்ஸ் லவர் அது இதுன்ட்டு. ஏன்னா அவளே சொல்லிக்கிட்டா மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு சொன்னால் நீங்கள் பெருசாக தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு கேடி மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணியிருப்பா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு கல்யாணமான பொண்ணு நம்ம குடும்பத்து பொண்ணு இந்த மாதிரி போய் எக்ஸ் லவரை போய் பார்த்தா நல்லாவா இருக்குது, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்லாம் கேட்க. இப்போ விஜய்க்கு ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் யோசனையாகவும் இருக்குது. டக்குனு அவர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது ஏன் பர்சனல், நானே நிவின்ட்ட தனியாக போய் பேசி தான் இருக்கேன். காவேரி நிவினை பற்றி எனக்கு தெரியும், காவேரியை பற்றியும் தெரியும், நிவினை பற்றி எனக்கு அதை மாதிரி தெரியும், உன்னை பற்றியும் தெரியும். நீ இனிமேல் இந்த விஷயத்தில் எங்கள்கிட்ட தலையிடாத, எங்களோட பர்சனல் இஷ்யூஸை நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு கோவமாக போயிடுறாரு. மைண்டட் அப்படின்னு போயிடுறாரு. உங்களோட தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க, திருன்னு முடிக்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் அங்கே இது ஒரு யோசனை வந்துருச்சு. நிவின் கூட பேசினது, நிவின் அந்த 10 மாதம் தான் டைம் இருக்குங்கிறதுனால அவர் ஒரு வேளை இப்போவே பேசி நம்ம ஒன்று சேர்ந்துடலாம் 7 மாதத்துக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம், பயம், நம்மளை விட்டு பாக்கியாக இப்போ இவங்க போயிடுவாங்களோ இவங்க காவேரி அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் மாற்றி வரும்பொழுது அவங்க புலம்பிக்கிட்டே இவர் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் அதிகமாகிட்டே போகுது. அப்போ அங்கே காவேரி வந்துடுறாங்க. என்ன பாஸ் டயர்டாக இருக்கீங்க, என்னாச்சு, உடம்பு சரியானலாம் கேட்டால் எரிச்சப்படுறாரு. நான் போய் கிளம்புறேன், பிரச்சனை பார்க்குறேன், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போகிறார். ஒரு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு அவங்க சொன்னால் கூட காதில் வாங்கிக்கிற மாதிரியே இல்லை. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவேரி நான் இப்போ போயிட்டு வேகமாக யமுனாவை பார்த்து யமுனாட்ட இந்த பார் அவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் நிவின் அப்படின்னு கேட்டால், இல்லை ஆனால் அவர் நேரடியாக சொல்லாட்டியும் கலெக்டராக பார்த்துக்கலான்னு சொன்னார் அப்படின்னா ஹோப் கொடுக்குறாருன்னா அது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருல அப்படிங்கிறாங்க அவங்க. உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கிட்ட அப்போ மனசில் அவ்வளோதானே, ஆனால் ஆக்சுவலாக அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டக்குன்ட்டு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அவனுக்கு என்னை பிடிக்கலையா, அவருக்கு என் கூட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டால், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, உன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்காக அவர் பேசுவார், ஆனால் நீ கலெக்டர் ஆகணும், அதுதான் முக்கியம், நீ கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய், அதை தவிர வேறு எதுவும் யோசிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே யமுனா சந்தோஷமாகி கட்டியெல்லாம் பிடிச்சா ஐ லவ் யூ கான்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளார போய் எல்லாத்தையும் கொஞ்சி சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்த சமயத்தில் இதை இவங்க ஒரு மாதிரி ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி கங்கா லைட்டாக யோசனையோடு பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. உடனே என்ன லேடிஸ், நான் நார்மல் ஆகிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது அப்படிங்கும் போது ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை வந்துருச்சு போகிற நிவின்ட்டு. உடனே ஜம்ப் பண்ணி குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சப்பாத்தி போட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மாவில் தண்ணியை ஊற்றி நிறைய ஊற்றி அதை கலக்கி விட்டாங்க. கலக்கி விட்டனா முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் அப்படின்னு கோவமாக அனுப்பி விட்டுறாங்க கங்கா. இவங்க வெளில சிரிச்சிட்டே போயிடுறாங்க. கங்காவுக்கு மனசில் சந்தேகம் வந்துருச்சு. இதில் இவங்க 2 பேருக்கு யமுனாவே நீ வேணி சேர்த்து வைக்கிறேன்னு காவேரி எதுக்கு சொன்னாங்கன்னு நமக்கு புரியல. இதுக்கு நடுவில் காவேரி சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணாங்க. 2 பேரும் படுத்திருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் பாஸ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் நிவினை பார்த்தேன் அப்படின்னா, ஓ அதுதான் முக்கியமான வேலைன்னு இறங்குனியா அப்படின்னா, இல்லை நிவின் வீட்டுக்கு நான் போனேன், நிவினை தான் பார்க்க போகிறேன்னா உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன்ல ஏன்ட்டு, ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது உன் பர்சனல் எனக்கு எதுக்கு அப்படிங்கிறாரு அவர். உங்கள்கிட்ட சொல்கிறது என் கடமை இல்லை அப்படின்னா, என்ன கடமை, நீ நானே என்ன புருஷன் பண்ணாட்டியா, சும்மா நடிப்பு தானே இது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்றார். இதெல்லாம் எங்கே வருது, ஒரு கோபத்துலேயும் பயத்துலேயும் வருது. நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நிவின் கூட பார்த்தேன், நிவின் திருப்பி நாங்கள் சேர்ந்து இருக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம், பயம், அந்த பயத்தால் அவர் இப்படி சொல்கிறார். ஆனால் அவங்க டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏன் இப்படி எரிஞ்சு விடுற மாதிரி பேசுகிறீங்க, அன்றைக்கி என்ன சொன்னீங்க, இதுக்கப்புறம் நீ காயப்படுற மாதிரி வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேச மாட்டேன், நீங்கள் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது, அன்றைக்கி நீங்கள் குடி போதையில் தானே சொன்னீங்க, நான் போய் இதை நம்பிட்டேன், நான் தான் பெரிய முட்டாளாக இருக்கேன், போதும் பாஸ், தேங்க்ஸ் பாஸ், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி படுத்துக்கிறாங்க.
திரும்பி அவங்க படுத்த உடனே வந்து இவங்களுக்கு கஷ்டமாயிடுது. அவர் சாப்பிடலையான்னு கேட்டால் இவர்கிட்ட சாப்பிடலையான்னு கேட்டால் பசிக்கலன்னாரு. அவங்களும் சாப்பிட போகாமல் அப்படியே படுத்த உடனே நம்மளால தான் அவளும் சாப்பிடல, அவள்கிட்ட சாரி கேட்கலாமா, என்ன நம்ம ஏன் இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி யோசிக்கிறோம், என்ன ஆச்சு நமக்கு, அவள் நிமினை போய் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்னத்துக்காக அவள் பார்க்க போயிருப்பா அப்படின்னு குழப்பத்தோடு அவர் வேற படுக்கிறாரு. நிறைய குழப்பங்களுக்கு நடுவில் அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் இந்த கதையில் வந்து காவேரி டக்குனு அதை ஓப்பனாக கேஷுவலாக சொல்ல வந்ததை பற்றியும் இப்போ யமுனாவையும் இவனையும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணியிருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிஜமாவே